நம்ம கையிருப்பு காசு ஏதோ ரொம்ப நெருக்கமானவங்க, மேபி நம்மளோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு, ரிலேஷன்ஷிப்பு, இல்லை லவ்வரு, யாரோ ஒருத்தவங்க, இல்லை மனைவி சார்ந்த சொந்தக்காரங்க, இல்லை என்னோட கஷ்ட காலத்தில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தவங்க, அவங்க வந்து கேட்குற மாதிரி இருக்கும். கொடுத்து வரலன்னா பரவாயில்ல, இப்போ இன்னைக்கு கொடு, நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு, கையில் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா நீ அவங்க கிட்ட வாங்கிக்கோ, அவங்க வட்டி கொடுக்குறவங்க தான், வட்டி நான் கட்டுறேன்னு சொல்லிடுங்க. அவாய்ட் பண்ண முடியாதுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னு ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கிக்கோங்க, அந்த வட்டியை நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா கூட நல்லது. இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஏன் வராது? இந்த மாதிரி நம்ம ஏதாவது சைடில் அப்படியே போனோம்னா குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நாங்கள் சைடில் போகாமையே குழப்பம் வருதுங்க, அப்படியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி குழப்பங்கள் வருது அப்படின்னு இந்த புஷ்பானம் மாதிரி தான். அந்த புஷ்பானம் எப்படி ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏற்றி வைப்பாங்க, புஃப்னு மேலே ஒரு நெருப்ப கக்கோ, அதுவே குபீர்னு அடங்கிடும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுவும் அடங்கிடும், பெருசாக கவலைப்பட வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ்னால, நம்மளோட சக ஊழியர்கள்னால, நம்ம கீழே வேலை செய்கிறவங்களால பெருசாக அவங்களை கண்டுக்க வேண்டாம். அப்படியே அவங்கக்கிட்ட நம்ம பேசினாலும் உன்ன மாதிரி உலகத்திலே இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க, உங்ககிட்ட வேலை செய்கிறவன் அவன் வேலை செய்யலையேன்னு கூப்பிட்டு கேட்கவுடனே என்ன பண்ணுறான்? நேராக யூனியன்றான், ஸ்ட்ரைக்குன்றான், மற்றவங்களையும் கெடுக்கிறான். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். அப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட இறங்கி போனோமா, அந்த ஈகோ நம்மளுக்கு வேண்டாம். நீங்கள் அப்படி பார்க்க மாட்டீங்க, பட் பியாண்ட் தட் சொல்கிறேன். நீ ஒரு வேலை செய்கிறவன் பிரச்சனை பண்ணுறானா, வேலை செய்ய மாட்டேன்றான்னு கம்ப்ளைண்ட் வருதா, கூப்பிடணும். கூப்பிட்டப்பா நீ தான்ப்பா இந்த ஸ்தாபனத்தினோட பில்லரே, நீ இல்லைன்னா இந்த ஸ்தாபனமே ஜீரோ. நான் கூட ஒன்றும் இல்லை, நீ அவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் இப்போ வந்து பாரு, யாரும் பெருசாக வேலை செய்ய மாட்டேன்றாங்க. நீ வேலை செய்யலன்னு சொல்ல வேண்டாம், யாரும் பெருசாக நல்லா வேலை செய்ய மாட்டேன்றாங்கப்பா, உன்னை நம்பி தான்ப்பா இருக்கேன், நீ அவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து டீல் பண்ணி நல்ல வேலை செய்ய வைப்பா, திருடங்கிட்டே கேட்டு சாவியை கொடுத்த மாதிரி, பீரோ சாவியை கொடுத்த மாதிரி, அப்படி கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசி நம்ம வேலை வாங்கிக்கிறது நல்லது. அப்போ வேலை செய்கிற இடத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் சுயஸ்தாபனத்துக்கு சொல்லிட்டீங்க, நாங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம், கன்சர்னில் வேலை செஞ்சாலும் இதே பாலிசி டீல் பண்ணுங்கள். டீல் பண்ண முடியலையா, என்னால் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே இறங்கி போக முடியாதுன்றீங்களா, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? இது அதே மாதிரி நம்ம நெய்பர்ஸ்கிட்டையும் ஹாய் பை இல்லைன்னா மேக்ஸிமம் பழகாமையே விட்டுடலாம். இது ஆரோக்கியத்தில் கவனம், இதெல்லாம் வச்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கும் மேலே டிசம்பர் 5 வரைக்கும் குரு பாக்கிய குருவாக இருக்காரு, வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. பட் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன நம்மளுக்கு அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றமும் குரு கொடுப்பாரு. ஒரு முறை இல்லை, 2 முறை 3 முறை ட்ரை பண்ணும்போது அது வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க,